திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு 800 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி கன்வேயர் பெல்ட் மூலம் அனல் மின் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு கிடங்கில் சேமித்து வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறைந்த நிலக்கரி நுகர்வு மற்றும் குறைந்த கார்பன் வெளியேற்றம் கொண்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த அனல் மின் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் திங்கள் பிற்பகல் அனல் மின் நிலையத்தின் பின்புறம் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நிலக்கரி கிடங்கில் தீப்பற்றி மளமளவென எரிய தொடங்கியது. இதனையடுத்து வடசென்னை அனல் மின் நிலைய தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்க முற்பட்டனர். எனினும் நிலக்கரி கிடங்கு முழுவதும் தீ பரவி எரிந்ததால் உதவிக்கு பிற தீயணைப்பு நிலைய வாகனங்களும் வரவழைக்கப்பட்டன. மாதவரம், மணலி, அம்பத்தூர் உட்பட 10 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். இயந்திரங்களின் உதவியோடு கிளறி நிலக்கரி மீது தண்ணீரை பீச்சி அடித்த போதிலும் தொடர்ந்து தீப்பரவி எரிந்து வருகிறது. மேலும் நிலக்கரியில் தீப்பற்றி எரிந்து வருவதால் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளை சமாளித்துக் கொண்டு தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். நிலக்கரி கிடங்கில் பற்றிய தீயை முழுமையாக கட்டுப்படுத்த 2 நாட்கள் ஆகலாம் என தீயணைப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலக்கரி கிடங்கில் மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சுட்டெரிக்க தொடங்கிய வெயிலின் தாக்கத்தால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா, அனல் மின் நிலைய அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதா என காவல்துறை தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.